வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு அரசியலில் வெற்றி பெறுவாங்களா ரிஷப ராசிக்காரங்க, எந்தெந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் வெற்றி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியா சூரியன் ஒருவர், ராசியாதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும், ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதியா சுக்கிரன் ஒருவர். அப்ப நம்ம ஏற்கனவே அரசியலுக்கு சொல்லியிருந்தது சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்களை தான் நம்ம அரசியலுக்கு சொல்லியிருந்தோம். கடக வீடு, சிம்ம வீடு, இது சிம்ம வீடுங்கிறது அதிகாரத்தை கொடுக்கும், கடக வீடுங்கிறது ஆளக்கூடிய இடம், தனுசு வீடுங்கிறது பதவியை கொடுக்கறது, மேஷ வீடுங்கிறது லீடர்ஷிப் கொடுக்கறது, தலைமை தாங்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த லக்னத்துக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துக்கும் ஒரு 12ஆம் இடத்துக்கும் அதிபதியா வர்றார். செவ்வாய் பலகீனமானாலும் அரசியல் வெற்றி பெற முடியாது. செவ்வாய் பலமா இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா, விரயம் பண்ணி தான் அவங்க அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா செவ்வாய் 7க்கும் ஒரு 12க்கும் அதிபதி. ஒருவேளை புஷ்கர நவம்சத்துல உச்சம் பெற்றிருந்தால், உத்திராடம் 4ஆம் பாதத்துல இருந்தால், இல்ல ஒருவேளை திருவோணம் 2ஆம் பாதத்துல இருந்தால் அவங்களுக்கு அது புஷ்கர நவம்சமா வந்துடும் உச்சமாயி. பட் ஆனா அதே டைம்ல அவர் விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால விரயம் பண்ணி தான் அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே டைம்ல உங்களுக்கு குரு 8க்கும் 11க்கும் அதிபதியா வருவார். அப்ப 8ஆம் இடத்துக்குரியவரா வர்றதுனால அவமானம், அசிங்கம் இதெல்லாம் பட்டுதான் அதுல வெற்றி காண முடியும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை 11ஆம் இடத்துல இருந்தால், அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்திலேயோ இல்ல உத்திரட்டாதி 2ஆம் பாதத்திலேயோ புஷ்கர நவம்சத்துல இருந்தால் அவங்க வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதே டைம்ல அவர் 8குடையவருடைய வேலையும் செஞ்சுதான் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, சிரமப்பட்டு அப்படின்லாம் எல்லாமே பட்டுதான் அவங்க அந்த வெற்றியை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சூரியன் 4குடையவரா வர்றார். அந்த 4குடையவர் நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சிறப்பு தான். எப்படிலாம் 4குடையவர் நல்ல இடத்துல இருக்க முடியும்? 4குடையவர் 4லயே இருக்கிறது, 4குடையவர் அதிக பாகை வாங்கியிருக்கிறது, புஷ்கர நவம்சத்துல இருக்கிறது. அப்படி இருந்தா அவங்க வெற்றி பாகை சூட முடியும் அப்படிங்கிறது தான். அதுவே சூரியன் அதிக பாகையில இருந்தா எளிமையான வெற்றி. புஷ்கர நவம்சத்துல இருக்குது அப்படின்னா அவங்க மக்களை வாழ வைக்க போறாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். இவங்க சூரியனுக்கு அதிபதி வணிசை கரணம். அதனால இந்த வேட்புமனு தாக்கல் பண்றது, வணிசை கரணத்துல தாக்கல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரும் வெற்றியை இவங்களுக்கு வாரி வழங்கும். அதனால சூரியனோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. 4ஆம் இடத்துக்குரிய 4ஆம் இடத்திலேயே இருந்தால், அது சூரியனாக இருந்தால் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை அவர் 11ஆம் இடத்துல இருக்கார், மீனத்துல இருக்கிறார் அப்படின்னாலும் அதுவும் ஒரு சிறந்த வெற்றிக்கான அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால குருவோட மனையில இருக்கிறதும் சிறப்பு, குருவோட பார்வையில இருந்தாலும் சிறப்பு தான். அதனால பதவிங்கிறது 5ஆம் இடம், தனுஷோட இடத்தையும் அதை சொல்லலாம். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் லக்னமும் சிறப்பா இருக்கணும். இதுல இவங்களுக்கு ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு, ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூரியன் ஒருவர் மட்டும்தான் 4குடையவரா அது யோகமா இருக்கு. அதனால சூரியன் வலு பெற்று இருந்து அவங்களுக்கு சூரிய தசை நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரங்கிறது பிறப்புலயே வந்துடும். அப்புறம் அது முடிஞ்சதுனால அவங்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசைன்னு தான் போக முடியும். பட் சூரியன் வலுவாக இருந்து தசை நல்லா இருந்ததுன்னா அவங்க வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா கூட, 6ஆம் இடங்கிறது சர்வீஸ். லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல ஆட்சி பவர்ல இருந்தாலும் அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க. அந்த இடத்துல சுவாதி 4ஆம் பாதத்துல இருந்ததுன்னா அந்த உண்மையான உழைப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மக்களுக்கு உழைப்பு போய் சேரும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். லக்னாதிபதி 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ மறைஞ்சவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு நல்லது நடக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. லக்னாதிபதி மறைஞ்சு அவங்க வெற்றி பெற்றால் அது மக்களுக்கான வெற்றி. லக்னாதிபதி வலுவாக இருந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான வெற்றி. இது மக்களுக்கான வெற்றியா இல்ல அவங்களுக்கான வெற்றியா அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை பார்த்து, அவங்க ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம்.
அதனால 6ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தா அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க, சர்வீஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஒருவேளை லக்னாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தால் அது சிறப்பான அமைப்பு. அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால வெற்றி பெறறதுக்கு இந்த வணிசை கரணத்தை ரிஷபராசிக்காரங்க பயன்படுத்திக்கலாம். திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம். இது ரெண்டும் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். பிரதோஷ வழிபாடு செய்யலாம். அவங்க நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரத்தை, அதாவது கார்த்திகை நட்சத்திரத்திலயோ இல்ல ரோகிணி நட்சத்திரமோ இல்ல மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் ரிஷபராசியில இருக்கும். இவங்க நட்சத்திரத்துல இருந்து 13வது நட்சத்திரத்துல வர நட்சத்திரத்துல அவங்க வேட்புமனு தாக்கல் செய்தால், 13வது நட்சத்திரங்கிறது பதவி உயர்வை கொடுக்குற நட்சத்திரம். அதனால அதுல அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 6வது நட்சத்திரத்தையும் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யலாம். உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆயில்ய நட்சத்திரம் 6வதா வரும். அவங்க ஆதிசேஷன் வழிபாடு செஞ்சு பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சா கடவுளே அவங்க பக்கம் அப்படிங்கிறாங்களா இல்லையா? 6வது நட்சத்திரம் அப்படிங்கிறது கடவுளோட நட்சத்திரம். இவங்க நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்துல வேட்புமனு தாக்கல் செய்தாலும் அவங்களுக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கும். அதனால நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான். அதனால வணிசை கரணத்தை பயன்படுத்திக்கலாம். 6வது நட்சத்திரத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். இதுல எது அவங்களுக்கு அந்த நேரத்துல வருதோ அதை பயன்படுத்தி அந்த நேரத்துல வேட்புமனு தாக்கல் செய்தா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான். அதனால ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் யோகரா இருக்காரு. சூரியன் நல்ல இடத்துல இருந்தால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாமே நல்லாவே தான் இருக்குது. அதே டைம்ல மக்களோட சப்போர்ட்டுக்கு சனியோட அருள் வேணும். ரிஷப லக்னத்துக்கும் ரிஷபராசிக்கும் சனி யோகர். அதனால 9க்கும் அவரு 10க்கு அதிபதியா வர்றாரு இந்த ரிஷப லக்னத்துக்கு. அதனால அவரும் நல்ல இடத்துல இருந்தால் மக்களோட செல்வாக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால இந்த ரிஷபராசிக்காரங்க நான் இப்ப சொல்லியிருக்கிற வணிசை கரணத்தையோ இல்ல அவங்களுக்கு 6வது நட்சத்திரத்தையோ பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதை பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன், விரும்புறேன், வணங்குறேன். நன்றி, வணக்கம். குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.